ஹலோ மக்களே, ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா செய்யலாமா? மிக்சியில் அரைக்க தேவையான பொருட்கள்: 8 பல் தேங்காய், பெருஞ்சீரகம், சீரகம், வறுத்த கடலை, கசகசா, முந்திரி பருப்பு, ஒரு வெங்காயம், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய். ரொம்ப முக்கியமானது, இவரை மிஸ் பண்ணிடக்கூடாது. 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். எல்லா பொருட்களையும் மிக்சியில் அரைச்சிடணும். சால்னா வதக்குறதுக்கு 2 வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகா, புதினா எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் மடமடன்னு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி முடித்தோடனே முக்கியமான ஒரு பொருளான நம்ம சிக்கன் சேர்க்கணும். அந்த சிக்கன் ரொம்ப கம்மியான அளவில் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள்: 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் தேங்காய் விழுதை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிக்க அப்புறம் அதில் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா 2 விசில் வர வைக்கணும். வர வச்சா நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் சால்னா ரெடி. இந்த சால்னா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.